Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ரீநிதி கிச்சனில் அகைன் ஒரு ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஆப்பிள் வித் ஓட்ஸ் வச்சு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது என்னதுன்னா, ஆப்பிள் வந்து ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரீஸ் பண்ணி தோல் உரித்து எடுத்திருக்கேன். அப்புறமாட்டு ஓட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 பாதாம் எடுத்திருக்கேன். 1 கப் பால் எடுத்திருக்கேன். அப்புறமாட்டு பனானா, அதையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸி பவுலில் 1 by 1 சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம், இந்த ஓட்ஸை வந்து நீங்கள் அப்படியும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நல்லா ஊற வச்சு ஒரு பால்லையே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். பனானா, அப்புறமாட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். அப்புறமாட்டு பால். இது அவ்வளோக்கு நம்ம பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, நல்ல ஹெல்த்தியான ஸ்மூத்தி. இவ்வளோ தான். இனி இதை வந்து பிளெண்ட் ஓகே, நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுக்கணும். பாருங்கள், நம்மளோட ஸ்மூத்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டேன். இதில் சுகர் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் சிரப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதில் உள்ள ஃப்ளேவர் உள்ள சுகரே போதுன்னா நீங்கள் அப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, சூப்பரான ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து எதுவுமே சேர்க்கலை, கெமிக்கல் எதுவுமே சேர்க்கல. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் அதில் ஐஸ் க்யூப் எதுவுமே போடல. நீங்கள் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு கொடுக்கலாம், இல்லை இப்படியே கொடுக்கலாம். ஒரு ஆப்பிள் வச்சு அழகான ஸ்மூத்தி ரெடி. பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீநிதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.